Hi students, welcome to KC Botany. 12th Biology and Pure Science Botany student பார்த்தீங்கன்னா 2026-27 அகாடமிக் இயருக்கு சாப்டர் 1ல என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கலாம், புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த கொஷினை நீங்கள் வந்து மறக்காமல் படித்து வச்சிங்க. இதே தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கூடிய மந்த்லி டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மிட்டமாக இருந்தாலும் சரி, காலாண்டு அரையாண்டு எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஷினை நீங்கள் படித்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் இந்த கிராஃப்டிங் அண்டு லேயரிங் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் குறிச்சிங்க, அடுத்து நான் தமிழ் மீடியம் வந்து சொல்கிறேன் கண்டினியூவாக. இந்த கொஷினை நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேந்த்ரோஃபில்லி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லெசனில் நிறைய கொஷின் இருக்கும். கேந்த்ரோஃபில்லி, மிமிகோஃபில்லி, அனிமோஃபில்லி, இதுக்கான நேம் கேட்பாங்க சரிங்களா. அது கண்டிப்பாக 2 லைன் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்டில்னு எழுதினாலே போதும் சரிங்களா. ஃபுல்லாக எழுத முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் பீட்டில்னு எழுதினாலே நமக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷாக்கிங்காக பார்க்கலாம், இதுக்கெலாம் 2 மார்க் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய கொஷினை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இந்த டைம் 35 out of 35 எடுக்கிற அளவுக்கு நம்ம கொடுத்த கொஷின்லேருந்து வந்துருந்துச்சு. ஸோ கொஷின் பேங்க்கை வந்து இந்த இயருக்கு அப்டேட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணோன்னே நம்ம அடுத்தடுத்து ஷேர் பண்ணுவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அண்ட் யூடியூப் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாது என்னென்னா லைக் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நம்ம சொல்கிற கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா இவர் சொன்னாலே வருமா அப்படின்லாம் டவுட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாமு, அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கொஷின்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம சொல்கிறக்கூடிய கொஷின் எல்லாமே வரும். நீங்கள் கவலைப்படாமல் படிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்டோத்தீலியம். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இப்போ உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே இயர் கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து டிப்ளோஸ்போரி, பாலி எம்ப்ரியானி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெலிட்டோஃபில்லி. ஸோ மெலிட்டோஃபில்லியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பீஸ்ன்னு எழுதினாலே போதும். அதுக்கடுத்து எண்டோதீசியம் அசோசியேட் வித் டெக்ஸன்ஸ் ஆஃப் ஆந்தர், அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் சரிங்களா. இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். நீங்கள் வந்து பயாலஜி மட்டும் இல்லை, பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா. நான் பயோசுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி இது ரெண்டும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் சரிங்களா. ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 10 இன்சுலேட் கிராஸ் இன்சுலேட் சரிங்களா, அதை வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனாமெட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோமோஃபில்லஸ் ஃப்ளவர். ஸோ இது 5 மார்க்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து இயர் கொஷனில் அதிகமாக கேட்டது இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் பியூர் சயின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியில் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நிறைய பாயிண்ட் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஸோ டயக்ராம் ரிலேட்டடாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் சரிங்களா. இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி படித்தாலே போதும். உங்களுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா டயக்ராம் கொஷினை பொறுத்த வரைக்கும் டயக்ராமுக்கு வந்து 2 மார்க்கு, பார்ட்ஸ் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும் சரிங்களா. மினிமம் 3, மேக்ஸிமம் வந்து 5 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. நம்ம எழுதக்கூடிய நோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், மொத்தம் 5 மார்க் கொடுப்பாங்க. அதனால் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்த கொஷின் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஆஃப் பார்த்தினோகார்பிக். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். ஒரு சில டைம் 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. அது வந்து படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம் சரிங்களா. இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். இது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட டைப்ஸ் வந்து பார்த்துங்க, ப்ளஸ் வந்து எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா இது எக்ஸாம்பிள் வச்சு நம்ம 1 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால் இது வந்து பார்த்து வச்சுங்க. அதே போல் இதுலேயும் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ். இப்போ நியூக்ளியர் எண்டோஸ்பம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கூட படிச்சுக்கலாம், அதுக்கான எக்ஸாம்பிள். அதேமாதிரி செல்லுலார் எண்டோஸ்பம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி படிச்சுருங்க. ஹீலோபியல் எண்டோஸ்பம் அதே மாதிரி சரிங்களா. படம் வந்து நீடட் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சிங்க. படத்தை வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செல்லுலார் எண்டோஸ்பமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்வால் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் செல்லுலார் எண்டோஸ்பம். நியூக்ளியர் எண்டோஸ்பம்னு பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்காது சரிங்களா. இப்போ இங்கே ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்வால் இருக்குங்களா, இதில் வந்து இருக்காது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியர் எண்டோஸ்பம், வெறும் நியூக்ளியஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹீலோபியல் எண்டோஸ்பம் அப்படின்னா என்ன, பாதி செல்வால் ஃபார்ம் ஆகிருக்கும், பாதி வந்து
செல்வால் இல்லாமல் இருக்கும். அதே தான் இங்கே நோட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டயக்ராம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து புக் பேக்கில். ஸோ அடிஷ்னலாக இந்த மெட்டீரியல் ஏன் ஷேர் பண்ணுன்னா அடிஷ்னல் கொஷின் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த கொஷின் பாருங்கள், இதுக்கு வந்து செக்ரிட்டி டெப்ரிட்டம், இன்வாசிவ் டெப்பிட்டம், பார்ஷியல் ஆர் கிளாண்டுலார் பெரைட்டல் ஆர் கிளாண்டுலார் ஆர் செல்லுலார் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த கொஷினை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து போலன் கிரைன்ஸ், இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து கேட்கல அதிகமாக. நமக்கு வந்து காலாண்டு அரையாண்டு மிட்டம் போர்ஷன்ஸில் இந்த மாதிரியான கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆன்சர், இது வந்து ஒரு 5 மார்க்கு இம்பார்ட்டண்டான கொஷினு. ஸோ இதுலேயும் அதே போல் தான், நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. டயக்ராம் வந்து 3 மார்க்ஸு, 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கும், 1 மார்க்ஸ் வந்து பார்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க. அதே போல் இங்கே வந்து 4-5 பார்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பிட்டம். ஸோ அதுக்கும் ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாவது நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படிச்சுங்க. அதுலேயே நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ், ஏன்னா நமக்கு 2 மார்க்ஸ் தான் எக்ஸ்பிளனேஷனுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. எபிடெர்மிஸ்னால் அவுட்டர் லேயரு, சிங்கிள் லேயராக இருக்கக்கூடியது, ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓவில், இதுவும் ஒரு 5 மார்க் கொஷினு. இந்த கொஷினை படிச்சிருங்க. ஸோ இதை வச்சு நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால் 1 மார்க்ஸ் ரிலேட்டடான 5 மார்க்ஸ் தான் இதெல்லாமே. ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த கொஷின்லாம் படிச்சிட்டாலே போதும். இனிமேட்டுக்கு நீங்கள் வந்து நியூவாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பியூர் சயின்ஸுக்கு 13 மார்க்ஸ் அளவு கொஷின் வரும். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ், 6லேருந்து 8 வரும். ஸோ மினிமம் ஒவ்வொரு லெசன்லையும் நம்ம 5லேருந்து 6 அல்லது 4 to 5 மார்க்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து நிறையாவே கேட்பாங்க. அதேமாதிரி அனிமோஃபிலஸ் ஃப்ளவரு, இது வந்து ஒரு 5 மார்க் கொஷினு. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம், இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின், இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து 2 மார்க்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் 3 டயக்ராம் தான் இருக்குது. அந்த 3 டயக்ராமை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரைஞ்சி வச்சுங்க. ஓவியில், எம்ப்ரியோ சாக்கு, ஆன்தர் சரிங்களா. அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து இங்கே சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனிமோஃபில்லி, ஹைட்ரோஃபில்லி, சிராப்ட்ரோஃபில்லி அல்லது கைராக்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். மிர்மிகோஃபில்லி. ஸோ மிர்மிகோஃபில்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சிங்கிள் லைன் தான் இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட இந்த டைகாட் சீடு சரிங்களா, இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி இந்த லெசனில் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணால் போதும், படித்தா போதும். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஸோ அடுத்த வந்து வீடியோவில் நம்ம வந்து சுவாலஜிக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஒட்டுதல், பதிமிடல், இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதனால் இது நோட் பண்ணி வச்சுங்க. 2வது கொஷின் பார்த்திங்க அப்படின்னா கேந்திரோஃபில்லி, இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்த கொஷின் வந்து எண்டோத்தீலியம் சரிங்களா. எண்டோத்தீசியம் வேறு, எண்டோத்தீலியம் வேறு, டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து இருமடி வித்தாக்கம், பல்கரு நிலை, அதுக்கடுத்து மெல்லிட்டோஃபில்லி, எண்டோதீசியம் மகரந்த பை வெடித்துடன் தொடர்புடையது, இந்த கூற்றை நியாயப்படுத்துக. டப்பீட்டத்தோட பணிகள், அது வந்து இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. போலன் கீட்டு, மென்சூல் திசு, தடிசூல் திசு, இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை, நுண்ணு வித்தரோகத்தில் படிநிலைகள். ஸோ மார்க் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படத்து இங்கேயும் அதே தான் சரிங்களா. இங்கே எதனாச்சும் 5 பாயிண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இதில். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும், ப்ளஸ் டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டு பார்ட்ஸ் வந்து எனி 5 பாயிண்ட்ஸ், 3 to 5 பார்ட்ஸ் வந்து இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஏன்னா டயக்ராமுக்கு வந்து 2 மார்க்கு, பார்ட்ஸுக்கு வந்து 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஓவராலாக 5 மார்க். இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வாட்டி இந்த டயக்ராமே எக்ஸ்பிளனேஷனோட கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து கருவன் திஸ்னா என்ன, அதோட வகைகள். ஸோ இங்கேயும் அதே போல் தான் டைப்ஸ் படிச்சுங்க, எடுத்துக்காட்டு வந்து படிச்சுருங்க. இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. முக்கியமாக இந்த டயக்ராம் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது கொஷின் வந்து புரியல, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவுரா கனி, இது எல்லாமே புக் பேக்கில் நம்ம படிக்க வேண்டியது. ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இன்டீரியரில் இந்த சுரப்பு டப்பிட்டம், ஊடுருவு டப்பிட்டம் சரிங்களா, அதை வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த துகள், முதிர்ந்த மகரந்த துகள், இதை வந்து படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அதேமாதிரி முதிர்ந்த மகரந்த பையோட அமைப்பு படத்துடன் விவரி, இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ டைட்டில் வந்து
டைட்டில் வந்து என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சிங்க. டயக்ராமு வரைஞ்சிக்கங்க. டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, இந்த பார்ட்ஸுக்கு வந்து 1 மார்க்கு, இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. சரிங்களா? அதனால் இதில் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புறத்தோல், எண்டோதேசியம் இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கணும், மினிமம் படித்து வச்சுருக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூழ்களின் வகைகள். இது ஒரு சில டைம் 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிங்க, அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ். இதுலேருந்து 1 மார்க்ஸ் வரும், அதனால் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து காற்று மகரந்துச்சிருக்கு, ரொம்ப ஈஸியான கொஷினு. கருவுந்திசுகள் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பையோட அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் இது வந்து நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. ஸோ இது இந்த வாட்டி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இங்கே ஒரு டயக்ராம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டயக்ராம் கொஷினும் இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இது வந்து சைசர் ஆடிட்னு இருக்கும். ஆனால் இருவிதலை விதையோட அந்த உள்ளமைப்பு இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. சாரி, உள்ளமைப்பு இல்லை, அந்த தோற்றம் அப்படின்னு சொல்லி பிளவுபடுத்தப்பட்ட இருவிதலை விதையோட அமைப்பை வந்து எழுதுங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும். நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வேறு எதுவுமே படிக்க தேவை. இதையே நல்லா ரிப்பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த அகாடமிக் இயர் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களோட ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து மறக்காமல் படிச்சுருங்க. டவுட்டோட படிக்காதீங்க, இது சொல்கிறது வருமா வராதான்னு சொல்லிட்டு. நிச்சயம் சொல்கிறேன், 100% இதெல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து படும். அதனால் இதெல்லாமே நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சுவாலஜிக்கு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.